சோதனை வந்தால் தூற்றுவார்கள். எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்னத்தான் சோதிக்கிறான், என்ன மட்டும்தான் சோதிக்கிறான். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் பணமே கையில் நிற்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும்தான் கடனாகவே இருக்கின்றது, கடன் தீர மாட்டேங்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய உச்ச அந்தஸ்தில் இருந்தவர்கள், அத்தனை வாரிசுகள், செல்வம், அந்த சமூகத்திலே அவர் உயர்ந்த மனிதர், அல்லாஹ்வினுடைய தூதர். பெரும் நோய் ஆட்கொள்கின்றது, யாருமே பக்கத்துல வர முடியல, பிள்ளைகள் எல்லாம் மரணித்து விடுகின்றார்கள். பெரும் செல்வந்தர் மிக வறுமைக்கு செல்லப்படுகின்றார். ஒரு நாளும் அவர் அல்லாஹ்வை நொந்து கொள்ளவில்லை. சமையல் சாப்பிடுறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அரிசி இல்லை. தன்னுடைய மனைவி தன்னுடைய கூந்தலை விற்று அதுல வரக்கூடிய காசை கொண்டு சமையல் செய்யலாம், பொருள் வாங்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹ்விடம், நீ கிருபையாளர்களில் சிறந்த கிருபையாளர் என்று கூறுகின்றார். என்னை ஏன் இப்படி வதச்ச, என்னை ஏன் இப்படி சோதனைக்குள்ளாக்கினாய் யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை அவர்கள் நொந்து கொள்ளவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்